நாம் குற்றவாளியா என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாம் தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். பிறர் நம்ம மேலே அநியாயமாக குற்றம் சொல்லி நம்மளை தப்பான எண்ணத்தோடு பார்ப்பாங்க, பேசுவாங்க. அதான் வேதம் சொல்லுது, நீ எனக்கு பிரியமாய் நடந்தால் உன் சத்துருக்களையும் உன்னோடு சமாதானம் ஆகும்படி பண்ணுவேன். அதாவது சில பேர் நியாயமான வழியில் வரலன்னு கோவப்படுறவங்களும் உண்டு, தப்பான வழியில் வரலன்னு கோவப்படுறவங்களும் உண்டு. உதாரணத்துக்கு ஒருத்தன் தண்ணி அடிக்க கூப்பிட்றான் அப்படின்னா அவனோட நம்ம போகாமல் நம்ம நல்ல வாழ்க்கையை ஆடி போகும்போது அவனுக்கு பிடிக்காது. ஒருத்தன் தப்பான முறையில் காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை நாடும்போது நம்ம அதுக்கு போகலைன்னா அவனுக்கு பிடிக்காது. நம்ம ஒன்றை முயற்சி பண்ணும்போதும் பிடிக்காது. ஆனால் நல்ல முயற்சி வெற்றி கிடைக்கும்போது உன் எதிராளி தலை குனிவான், நீ வெற்றி பெறுவாய்.